மீட்பராய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகின்றேன். அவருடைய நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தாழ்த்தி நாங்கள் ஜெபிப்போம். இரக்கமும் மனதுருக்கமும் உடைய எங்கள் அன்பான பரிசுத்த தகப்பனே, இந்த நல்ல மாலை வேளைக்காக உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கர்த்தாவே, உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை ஆண்டவரே இந்த இடத்திலே கொடுப்பதற்கு அடியே நீங்கள் சித்தமாயிருந்த உங்களுடைய மகாபெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. இந்த இடத்திலே உங்களுடைய பிள்ளைகள் இந்த இடத்திலே வந்து உங்களுடைய வார்த்தையை கேட்க நீங்கள் கர்த்தாவே சித்தம் வைத்த உங்களுடைய மகாபெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த இடத்திலே வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய வசனத்தினால் சந்தியுங்கள் ராஜா. இந்த இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய வசனத்தினால் விடுதலையாக்குங்கள் ராஜா. இந்த இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய வசனத்தினால் அபிஷேகியுங்கள் ராஜா. இந்த இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய வசனத்தினால் ஆண்டவரே உயிர் பெற்றெழும்ப கிருபை செய்யுங்க ராஜா. உம்முடைய வசனத்தினால் பலப்படுத்துங்கள். உம்முடைய வசனத்தினால் ஆண்டவரே அவர்கள் கொழுந்து விட்டு எரிய கிருபை செய்யுங்க ராஜா. உங்களுக்கென்று சாட்சியாய் எழும்ப கிருபை செய்யுங்க. உம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குங்க. உம்முடைய கல்வாரி இரத்தத்தினால் சபையோரையும் அடியேனை மூடிக்கொள்கிறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக ஏசாயா புஸ்தகத்திலே 30ஆம் அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 30ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாடு 834ஆம் பக்கம். 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை தயவு செய்து வாசிங்கோ, வாசிங்க. ஆனாலும் உங்களுக்கு இரங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கின்ற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு இரங்கும்படி காத்திருப்பார். உங்களுக்கு இரங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் பேசுகின்றார். உங்களுக்கு இரங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நாங்கள் வாசித்த இந்த 18ஆம் வசனத்திலே இருக்கின்ற வார்த்தையின்படி இன்றைய நாளில் முக்கியமான ஒரு பகுதி, இன்றைய நாளில் உங்களோடு கர்த்தர் இடைப்படுகின்ற ஒரு பகுதி, உங்களுக்காக கர்த்தர் காத்திருக்கின்றார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அளித்த ஒரு வாக்குத்தத்தம். தன்னுடைய ஜனங்களுக்கு கர்த்தர் அளித்த ஒரு வாக்குத்தத்தம். இதிலே 2 பகுதிகளாக நாம் காண முடியும். ஒன்று, இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்களுக்கு இரங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் என்ற வசனத்தை நாங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த ஒரு அடி வசனத்திற்குள்ளே 2 விதமான காரியங்கள் அங்கு புதைந்திருக்கின்றது. ஒன்று, தம் ஜனத்துக்கு இரக்கம் செய்யும்படி காத்திருக்கின்ற கர்த்தரையும், கர்த்தர் தங்களுக்கு இரக்கம் செய்யும்படி காத்திருக்கின்ற ஜனங்களையும் காண முடிகின்றது. 2 விதமானது. நன்றாக நீங்க இந்த 2 விதமான காரியத்தையும் நீங்கள் மனதிலே பதித்து வைத்துக் 2 விதமான காரியங்கள். ஒன்று, தம் ஜனத்துக்கு இரங்கும்படி காத்திருக்கின்ற கர்த்தரையும், கர்த்தர் தங்களுக்கு இரக்கம் செய்யும்படி காத்திருக்கிற ஜனங்களையும் நாங்கள் இங்கே காணுகின்றோம். இது ஒன்றை கவனியுங்கள் அன்பானவர்களே.
கர்த்தர் நமக்காக இரக்கம் செய்யும்படி நாம் ஜெபத்துடன் காத்திருக்கும் பொழுது அவர் நமக்கு இரக்கம் செய்யும்படி காத்துக் கொண்டிருக்கிறார் என்று இந்த வேத பகுதியிலிருந்து விளங்குகிறது. உங்களுக்கு விளங்குவதற்கு சில சிக்கலாக இருந்தாலும் மீண்டுமாக நான் உங்களுக்கு அதை சொல்லுகின்றேன். அதன் பிற்பாடு தொடர்ந்து நாங்கள் போவோம் கர்த்தருடைய தூதுக்கு. கர்த்தர் நமக்காக இரக்கம் செய்யும்படி நாம் ஜெபத்துடன் நாங்கள் காத்திருக்கும் போது அவர் நமக்கு இரக்கம் செய்யும்படி காத்திருக்கின்றார். அல்லேலூயா. இப்படித்தான் நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் இந்த வசனத்திலே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொன்ன உடனே நீங்கள் ஓம் என்று விட்டீங்க. நன்றாக வசனத்தை வாசி பார்த்தீங்களா? கர்த்தர் நமக்காக இரக்கம் செய்யும்படி நாம் ஜெபத்துடன் காத்திருக்கும் பொழுது அவரும் நமக்கு இரக்கம் செய்யும்படி காத்துக் கொண்டிருக்கிறார். அப்படித்தானே? வாசித்து பாருங்க. நீங்கள் ஜெபத்துடன் காத்திருக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்யும்படி காத்துக் கொண்டிருக்கின்றார் என்று விளங்கிக் கொள்ள முடியுதா? இல்ல, அப்படிதானே? இல்ல, சும்மா காத்து கொண்டிருக்கிறார் தான் சொல்லப்படுகின்றது. உங்களுக்காக கர்த்தர் காத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஒன்று மட்டும் விளங்குகிறது, என்ன தெரியுமா? இதுல எழுத இல்ல, ஆனா ஒன்று மட்டும் நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். வாசித்து பார்க்கும் பொழுது, வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இருபகுதியுமே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இருபகுதியுமே எப்படி? அவர் இரக்கம் செய்யும்படி அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். அவர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் காத்துக் கொண்டு இருக்கிறோம். அது மட்டும் நன்றாக எங்களுக்கு விளங்குகிறது. அப்படி என்றால் இதற்குள்ளே இருக்கின்ற ரகசியம் என்ன? கர்த்தரும் காத்துக் கொண்டிருக்கிறார், நாங்களும் காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்படவில்லை ஜெபத்தோடு நீங்கள் காத்திருக்கும் பொழுது கர்த்தரும் காத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லவில்லை. அது நன்றாக நாங்கள் விளங்கிக்கிறோம். ஆனால் இரண்டு பகுதியும் ஏதோ ஒன்று காத்துக் கொண்டிருக்கிறது. ஒன்று தேவனும் காத்துக் கொண்டிருக்கிறார் இரக்கம் செய்யும்படி, மற்றது யார்? நாங்களும் காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இதற்குள்ளே இருக்கிற ஒரு இரகசியம் என்ன? அதையே நாம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்துக்குள்ள இருக்கிற இரகசியம் என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இரகசியத்தை விளங்கும்படி உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைய நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய மனக்கண்களை பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரை நான் கேட்டுக்கொள்கின்றேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று எங்கும் தேவனுடைய ஜனங்கள் ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்காம இருக்கிறாங்களா? சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க. ஜெபிக்கிறாங்க. எந்த சபை எடுத்தாலும் ஜெபிக்கிறாங்க. யார் என்றாலும் யார் ஆவிக்குரியார்கள். அதான் ஜெப சத்தம் கேட்கின்றது. இங்கே ஒரு ஜெப சத்தம் கேட்கின்றது. இவன் ஜெபிக்கின்றான், இவன் அறைக்குள் இன்றைக்கு ஜெபிக்கின்றான். டெலிபோன் எடுத்தால் எடுக்கிறான் இல்ல, என்ன அவன் ஜெபிக்கின்றான். இது ஒரு வித்தியாசமான ஒரு கூட்டம் ஒன்று இந்த உலகத்திலே இயங்கி வருகின்றது. என்னென்றால் தேவனுடைய ஜனங்கள் ஜெபிக்கிறார்கள். ஆனால் எங்கு பார்த்தாலும் ஜெபங்கள் நடைபெறுகின்றது உண்மைதான். ஆனால் சில பேர் நாங்கள் பார்க்கிறோம் 5 வேளை கூட ஜெபிக்கிறார்கள் இருக்கிறாங்க. எனக்கு தெரியும் 5 வேளை ஜெபிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, 5 வேளை மாத்திரமல்ல, அவர்கள் நடக்கும் பொழுதும் ஜெபிக்கிறார்கள், இருக்கும் பொழுதும் ஜெபிக்கிறார்கள், பிரயாணம் பண்ணும் பொழுதும் ஜெபிக்கிற தேவ ஜனங்களையும் நான் அறிவேன். இல்லை என்று இல்லை. முழந்தாளிட்டு 5 வேளை ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை தவிர ஏனைய நேரங்களிலே அவன் தன்னுடைய வேலையை செய்து கொண்டும் ஜெபிக்கின்ற எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளையும் நான் அறிவேன். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்களை அவதானித்து பாருங்கள். இவர்கள் எல்லாரும் சந்தோஷ அக்களிப்பாக அவர்கள் எப்பொழுதும் இருப்பார்கள். என்னென்றால், பார்க்கும் பொழுது அவன் ஜெபிக்கிறவன், இவன் உண்மையாகவே ஜெபிக்கிறவன் என்று சொல்லி சாட்சி வரக்கூடியதாக இருக்கு. அதே வேளை பாருங்கள்,
இவ்விதமாக ஜபிக்கிறவர்கள் நாள் முழுக்க ஜபிச்சு கொண்டு இருக்கிறவர்கள் இதைத்தான் குறித்து நான் சொல்றேன். மற்ற காரியங்களை சில பேர் இருக்கிற வீணான கதைகளை கதைச்சு பிரச்சனைகள் அதுகள் எல்லாம் உருவாகி கொண்டிருக்கும். வீணாக கதைகளை கதைப்பாங்க, வீணான பிரச்சனைகளை ஊர் வம்புகள் இழுத்து கொண்டு வருவாங்க. அதுல குறித்து நான் சொல்ல அதை விட்டுருவோம். அப்படியே நாங்க உண்மையாக ஜபிக்கிற ஜனங்களாக இருந்து நாங்கள் இதை குறித்து கேட்போம். ஆகவே ஜபிக்கின்ற ஜனம் என்று கர்த்தர் எங்களை ஏற்படுத்தியது இந்த முழங்காலுக்கு ஜபிக்கிறது மாத்திரமல்ல, அவன் நடக்கும் பொழுதும் இருக்கும் பொழுதும் படுக்கும் பொழுதும் அவன் வேலை செய்யும் பொழுதும் ஜபித்துக் கொண்டு தேவனை துதித்துக் கொண்டே இருப்பான். வேலை செய்து கொண்டே மெஷின் வேலை செய்து துதிச்சு கொண்டு யார் சொல்லுங்க? நீங்க மெஷின்ல வேலை செய்யறீங்களா? வேலை செய்ய ஜபிக்கிற துதிக்கிறீங்களா? ஜபத்துல துதிச்சு கொண்டிருக்கிறீங்களா? இல்ல. உண்மை. நாங்கள் தொழில் செய்து கொண்டிருக்கும் பொழுதும் நாங்கள் துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சமைக்கும் பொழுது துதிக்கிறோமா? பாட்டு படிச்சு ஏதோ ஒரு வகையிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். சில பேர் அப்படியே துதித்துக் கொண்டே இருப்பார்கள், சில பேர் பாடலை பாடிக்கொண்டே துதித்துக் கொண்டிருப்பார்கள். இவ்விதமாக அநேக காரியங்களை செய்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்விதமாகத்தான் இருக்க வேண்டும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று கர்த்தர் எப்பொழுதும் நாங்கள் அவரை துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னோடு கர்த்தர் பேசினார், என்னோடு இதை உணர்த்தினார். இன்றைய நாளிலும் என்னோடு கர்த்தர் இதை என்னோடு பகிர்ந்து கொண்டார். இவ்விதமான வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து எப்பொழுதும் வர வேண்டும். இன்றைய நாளிலே நாங்கள் ஆராதனையிலே கூடியிருக்கின்றோம். இந்த ஆராதனையை கூடியிருக்கும் பொழுது இந்த ஆராதனை முடிவிலே ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு இந்த வார்த்தை மூலம் உடைப்பட்டார். நான் இவ்வளவு காலமும் இந்த குறையை நான் விட்டுக் கொண்டிருந்தேன். நான் இவ்வளவு காலமும் நான் இது பாவம் என்று சொல்லி அறியாமல் செய்து வந்தேன். இதை இன்றைக்கு கர்த்தர் உணர்த்தினார் என்று சொல்லுகின்ற ஜனங்களாக இருக்க வேண்டும். அவ்விதமாக இருக்கின்ற ஜனங்களாக நாங்கள் மாற வேண்டும் என்றால் எந்நேரமும் தேவனை துதிக்கின்ற ஜெபிக்கின்ற ஜனங்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமான பிள்ளைகள் மத்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், அவர்கள் ஜெபித்தாலும் கர்த்தர் மௌனமாயிருப்பார். பார்த்திருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில சந்திச்சிருக்கீங்களா? எவ்வளவுதான் ஜெபித்தாலும் கர்த்தர் மறந்து வைச்சாரோ, கர்த்தர் மறந்து வைச்சாரோ என்று கூட ஒரு சந்தேகம் வந்துருச்சு. சில நேரங்கள்ல கூட கர்த்தரை கேட்போம், என்னப்பா நமக்கு ஜெபிச்சு இந்த நிலைமை கூட புரிய இல்லையா? நீர் என்னவோ வாக்குத்தத்தை நான் தந்துக்கிறீர், நானும் ஜெபிக்கிற மற்ற எல்லாரும் என்ன பரியாசம் பண்ற அளவுக்கு என்ன வச்சுட்டீரே என்று நீங்க கேட்டிருப்பீங்க. கேட்காம இருந்திருக்க மாட்டீங்க. ஏனென்றால் முடியாத பட்சத்துல தகப்பன் பிள்ளையோடு பேசுற மாதிரி பிள்ளைகள் பேசுற பிள்ளைகளை நான் அறிவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய பாருங்க, நீங்கள் வாசிங்க சங்கீதத்தில 123 எடுங்க. சங்கீதம் 123 முதலாவது ரெண்டையும் வாசிங்க பாப்போம். 123 ஒன்றையும் ரெண்டையும் வாசிங்க. வாசிங்க சங்கீதம் 123 ஒன்றையும் ரெண்டையும் வாசிங்க. பரலோகத்திலே வாசமாய் விழுங்காதீங்க வார்த்தைய வடிவா சொல்லுங்க. பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே என்று சொல்லி சொல்லுங்க. உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா. பின்ன எங்களுடைய ஜெபத்துக்கு பல்லைக்க வேணும். ஆண்டவர் என்ன செய்யணும்? இரக்கம் வைக்கணும். பின்ன இங்கே நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் இப்பொழுது பார்த்தோம் என்ன? முதலாவது இனத்தை பார்த்தோம் ஏசாயா 30 வாசிங்க. திருப்பி இருக்கா? இது அப்படியே வச்சுக்கொண்டு ஏசாயா 30 வாசிங்க.
வாசிங்க. உங்களுக்கு இறங்கும் வரை கர்த்தர் காத்திருப்பார். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். அவர் காத்திருக்கிறார். ஆகவே அவர் இரக்கம் வைக்கையில் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாமோ? சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. நாங்கள் இதுக்குள்ள இருக்கிற சத்தியத்தை தான் நாங்கள் பார்க்க போறோம் என்பார்கள். ஆகவே இங்கே சங்கீதக்காரன் அவரையே நோக்கி காத்து கொண்டிருக்கின்றான். அவரையே நோக்கி இந்த சங்கீதக்காரன் காத்து கொண்டிருக்கிறார். ஏன் அவருடைய தாசனுக்கு கர்த்தர் உடனே பதில் கொடுக்க இல்லை? நாங்கள் இந்த வேதத்தில் நாங்கள் பார்க்கல. அவருடைய தாசனுக்கு அவர் பதிலே கொடுக்க இல்லை மாதிரி தெரியுது. பார்க்கல. அதே வேளையிலே இந்த வசனத்தை வாசித்து பார்க்கல. அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அந்த சங்கீதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் அவரையே நோக்கி இருக்கிறது. யார் சொல்லுகின்றார்? யாருக்கு சொல்லுகின்றார்? தேவனை நோக்கி தனியே சொல்றாரா? எங்கே நின்று சொல்லுகிறான்? தன்னுடைய சமூகத்தில் இருந்து சபையோரை குறித்து அவன் பேசுறதை நாங்க பார்க்கிறோம். சபையோரை குறித்து அவன் பேசுறான். தேவனாய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. அப்படி என்றால் இவரும் காத்திருக்கின்றார், அவரும் என்னத்துக்கு காத்துக்கொண்டு இருக்கிறார். யார் காத்துக் கொண்டிருக்கிறார்? ஆண்டவர் காத்துக் கொண்டிருக்கிறார். என்ன இவர் தாசன் தானே? பாத்தீங்களா? நாங்க ஒரு சின்ன ஒரு காரியத்தை என்ன செய்யறோம்? ஆண்டவர் சலிச்சு போயிடுறோம். தாசன் தாவீது அவனே இப்படி கதறா. எப்படி? வேலை எஜமானுடைய கையை வேலைக்காரருடைய கண்கள் நோக்கி இருக்குமா போல. எப்ப போடுவார், எப்ப போடுவாங்க, எப்ப இந்த சலுகையை தருவான், எப்ப தருவான்னு காத்து கொண்டிருக்கிற மாதிரி. ஆகவே இருவரும் இங்கே காத்து கொண்டிருக்கிறது இங்கே இருந்து நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி என்றால் தேவனுடன் சகாயம் பெற்றுக் கொள்ளும்படி தன் தேவனை நோக்கி கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளைக்கு கர்த்தர் அளிக்கின்ற பதில் என்ன? சொல்லுங்க. உனக்கு ஆண்டவர் சொல்ற மாதிரி சொல்லுங்க பாப்போம். உனக்கு இறங்கும்படி காத்திருக்கிறேன். இதுதான் பாதி. உனக்கு இறங்கும்படி காத்திருக்கிறேன். அப்படி என்றால் இன்னொரு வார்த்தை ஒன்று வரும். அவர் இரக்கம் உள்ள தேவன் தான். இதுக்காக புரிம்பா விஷயமாக இறங்க வேணுமோ? அவர் உடனே இறங்கிட வேண்டியானே? உடனே இறங்க வேண்டியதானே? அவர் இரக்கம் உள்ள தேவனே, அவருடைய நாமமே இரக்கம் உள்ள தேவன். உடனே இறங்க வேண்டியானே? அதுக்கு எதற்கு காத்து கொண்டிருக்கணும் என்று சொல்லி மனுஷன் அவதிப்படுவான். உண்மைதானே? நாங்க நிச்சயமா அவதிப்படுவோம். அப்படி என்றால் ஏன் எனக்காக அவர் காத்திருக்க வேண்டும்? கொஞ்சம் சிந்திச்சு பாத்தீங்களா? ஏன் எனக்காக அவர் காத்திருக்க வேணும்? என்னிலே அவர் இறங்கவில்லையா? நான் தான் நாள்தோறும் ஜெபிக்கிறேனே, நான் தான் நாள்தோறும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடுகிறேனே. தேவனுடைய பிள்ளையே, இன்றைய காலங்களில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் இப்படித்தான் கேட்டு கேட்டு என்ன செய்கிறாங்க? இவ்விதமாக எதையுமே சிந்திக்காம இப்படியே கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனா நாங்க அறிந்து கொண்டோம் என்றா நாங்க கேள்வி கேட்கவே மாட்டோம். எனவேதான் பவுல் அப்போஸ்தலர் சொல்றார் பாருங்க, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாய் இருக்க கடவுள். ஆகவே பாருங்கள், நான் நிற்கிறேன், நான் கேட்கிறேன், ஏன் எனக்கு ஆண்டவர் இறங்கவில்லை என்று சொல்லுகின்ற அதே வேளையே இன்னொரு பக்கத்திலே ஆண்டவர் சொல்றார், உனக்கு இரக்கம் செய்யும் வரை நான் காத்திருக்கிறேன். அப்படி என்றால் இவர் ஏன் எனக்கு காத்திருக்கிறார் என்று எப்பயாலும் நாங்க சிந்திச்சு பார்த்தோமா? எப்ப என்றாலும் நாங்க சிந்திச்சு பார்த்தோமா? நிச்சயம் சிந்திச்சு பார்த்திருக்க மாட்டோம். இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களுடைய மனக்கண்களை கர்த்தர் இன்னுமாக பிரகாசம் அடைய வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அவர் எதற்காக காத்திருக்க வேண்டும்? அப்படி என்றால் நாங்கள் இதற்குள்ளே புதைந்து கிடக்கின்ற ரகசியம் என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்பொழுது நம்முடைய தேவ தூது பகுதியை மீண்டுமாக வாசிப்போம். வாசிங்க பார்ப்போம். என்னட்டு துவங்குது? ஆனாலும் ஆனாலும் இங்கேதான் விஷயம் இருக்கிறது. இங்கேதான் தேவ தூதுக்கான பகுதி ஆரம்பிக்கவில்லையே. ஆனாலும் என்றதையே நீங்க மறந்து போயிட்டீங்க. பாத்தீங்களா? இதற்குள்ளே இந்த ஆனாலும் என்ற காரியத்துக்குள்ளேதான் ஒரு காரியம் இருக்கிறது. அந்த ரகசியத்தை பார்ப்போமாயில் மேலே உள்ள வசனங்களை நாங்க வாசிக்கணும். வாசிக்கவும் 16ஐயும் 17ஐயும் வாசிங்க. அப்படி அல்ல, குதிரைகள் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள், அப்படியே ஓடி போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள், அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். நீங்கள் மலையுச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியை போலவும் மீந்திருக்கும் மட்டாக ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும் 5 பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள். புறத்துக்கு நீ எனக்காக காத்துக் கொண்டிருக்கிறாய். பாத்தீங்களா? இன்னும் உங்களுக்கு நான் விளங்க கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் தம்மையே எல்லா சந்தர்ப்பங்களிலும் சார்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தன்னையே எல்லா சந்தர்ப்பங்களிலும் சார்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். கடந்த நாட்களிலே இந்த ஜெர்மன் சபையினரால் இந்த ஸ்டட்டுக்குள்ளே சில மக்களுடைய அபிப்பிராயங்கள் புறப்பட்டது. வீடியோ எடுத்தார்கள். அப்பொழுது கேட்கிறவர்களுடன் போயிட்டு, இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நீங்கள் என்னக்களுக்கு என்ன தர போறீங்க என்று கேட்ட பொழுது 99 விதமான மக்கள், நாங்கள் பரிசு பொருட்கள் தருவோம், வேறு பல விதமான உறவினர்களை சந்திப்போம், இப்படித்தான் சொல்றார்களே தவிர கடவுளை குறித்து ஒரு வார்த்தை பேசினதை காணும். அப்ப ஒரு சகோதரி 7ஆம் பட்சத்தில் கடைசி ஒரு ஆள்கிட்ட கேட்டார், கடவுள் நம்பிக்கை இருக்கா? அரைவாசி இருக்கா? பாத்தீங்களா? அரைவாசி இருக்குன்னு சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் கர்த்தர் என்ன விரும்புகின்றார்? தன்னுடைய ஜனங்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தன்னையே சார்ந்திருக்க வேண்டும். தன்னையே சார்ந்திருக்க வேண்டும். ஒரு தாயோடு அந்த பிள்ளை எப்பொழுதும் சார்ந்திருக்க வேண்டும். சார்ந்து இருக்க வேண்டும். சார்ந்து இருக்கும் பொழுதுதான் அந்த பிள்ளைக்கு எப்பொழுதும் பாதுகாப்பு. தன் பெற்றோரை எப்பொழுதும் சார்ந்திருக்கும் பொழுதுதான் பாதுகாப்பு. தன்னுடைய பெற்றோரிடம் இருந்து தனக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சார்ந்திருக்கும் பொழுதுதான் அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு. ஆகவே நம்மை பெற்ற தகப்பனும் நாம் அவரோடு எப்பொழுதும் சார்ந்திருக்க வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகின்றார். சரி, ஆனாலும் இங்கே பார்க்கிறோம், தேவனை விட்டு விலகி சென்று அதன் நிமித்தமாக சிறைப்பட்டு போன அவருடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு பிரச்சனை வந்த பொழுது அவரது உதவியை நாடாமல், அவரது ஊழியக்காரரின் ஆலோசனைகளை அவர்கள் கேளாமல் தங்கள் இஷ்டப்படி நடக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கும்படியும் அவர்கள் சென்றார்கள் என்று நாங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது எங்களுக்கு மேலே உள்ள வசனங்கள் விளக்கி காட்டுகின்றன. ஆகவே தன்னையே சார்ந்திருக்காமல் பிரச்சனைகள் வந்த பொழுது அவர்கள் அவருடைய உதவியை நாடாமல், தேவனுடைய ஊழியக்காரருடைய ஆலோசனைகளை கேளாமல் தங்கள் இஷ்டப்படி அவர்கள் நடக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் சென்ற இந்த ஜனங்களை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தையை கிடைக்கிறார் தெரியுமா? முரட்டாட்டமான
புத்திரர்கள், முரட்டாட்டம் உள்ள புத்திரர்கள். ஆகவேதான் இவ்விதமாக அழைத்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். நான் உங்களுக்கு விளங்கக்கூடியதாக ஆறுதலாக நான் சொல்லிக் கொண்டு போறேன், பலருக்கும் விளங்க வேண்டும் என்பதற்காக. இந்த ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறது. அப்படியா ரட்சிக்கப்படுவீர்கள் என்றால் பின்ன சிவஜனங்கள் ரட்சிக்கப்பட இல்லையா? அப்படி ஏன் ரட்சிக்கப்படுகிறார்கள்? ரட்சிப்பென்று சொன்னால் நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் பெறுகின்ற அந்த ரட்சிப்பை மாற்றி நினைக்கக்கூடாது. ரட்சிப்பு என்றால் என்ற வார்த்தை பார்க்கிறோம், விடுவிக்கப்படுதல். விடுவிக்கப்படுதல் வேறு, அதான் விடுவிக்கப்படுறது ஒன்றிலிருந்து விடுவிக்கப்படுகிறது வேறு, மீட்கப்படுகின்றது. இதற்கெல்லாம் அந்த சொல்லுவாரு. பின் அந்த ரட்சிப்பு என்று சொல்லி, ரட்சிப்பு ஆண்டவராய் இயேசு ரட்சிப்பு பெற்றுட்டீங்களானே சில பேர் ஏங்கி போயிடுவாங்க. இது என்ன என்ன ரட்சிப்பு? ஏதோ பெரிய பாரதூரம் நினைப்பாங்க. என்ன ரட்சிப்பு? நீ பாவத்திலிருந்து விடுபடுறது, இதுதான் அதனுடைய பேரே, அதுதான் ரட்சிப்பு. பாவத்திலிருந்து மீட்பு. நீ என்னத்துடைய கட்டப்பட்டிருக்கிறாய், அதிலிருந்து விடுவிக்கப்படுறது, இதுதான் அந்த வார்த்தை அர்த்தம். அதை ரட்சிப்பு என்றால் ஏதோ பெருச மலை போன்ற சில பேர் நிற்கின்றார்கள். இல்ல, தவறு. ஆகவே நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் என்று அவளை புத்தி சொல்லி அவளை கடிந்து கொள்ளுகின்றார். ஆனால் இந்த கடிந்து கொள்ளுதலுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? செவி மடுக்கவே இல்லை. இவங்க செவி மடுக்கவே இல்லை. அதன் தண்டனையாக தேவன் என்ன செய்ய தெரியுமா? அவர்களை சிக்ஷைக்கு உட்படுத்தினார். இந்த சிக்ஷைக்கு உட்படுத்தினார். அதன் காரணமாகத்தான் தீர்க்கதரிசி மூலமாக தேவனுடைய வார்த்தை கூறுகின்றார், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்துகிறார். சிக்ஷையை கொடுத்து போட்டு சொன்னார், இப்ப அனுபவிச்சு பார்த்துட்டு என்ன செய்யற? ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். தீர்க்கதரிசி மூலமாக பேசினார், ஆனாலும் உங்களுக்கு இவ்வளவு சிக்ஷைகள் வந்து விட்டதான், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்து கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாத்தீங்களா, கர்த்தர் எவ்வளவு அன்பான தேவன் என்று சொல்லி. அநேகமான ஜனங்கள் நினைச்சுக் கொள்றது அவர் மறந்து போயிருக்கிறார். அவர் எங்களை நினைக்கிறது இல்லை, எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறது இல்லை, எங்களை அவர் நினைத்தே பார்க்கிற இல்லை, அவர் என் மேல் அன்பு செலுத்துற இல்லையோ என்னோட சந்தேகப்பட்டுடுவாங்க. இல்ல, கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் கர்த்தர் காத்திருப்பது தேவனுடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடாமல் காத்திருப்பது, தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே கிரிகளை நடப்பிக்காமல் காத்திருப்பது எதற்காக என்று நாங்கள் பார்க்கும் பொழுது, அவர்கள் முடியுங்க அவரண்டை திரும்ப வேண்டும் என்பதற்காக, அவரண்டை திரும்ப வேண்டும் என்பதற்காக, அதற்காக கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 30:15 வாசிங்க. இப்ப 15. மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதில்லை. ஆண்டவர் சொல்றார், உங்களுக்குண்ட மனதில்லை. அவர் சொல்றார், மனம் திரும்பி அமர்ந்திருப்பா ரட்சிக்கப்படுவாய், அமெரிக்கையின் நம்பிக்கை உங்கள் பலனாய் இருக்கும் என்று சொல்லும் பொழுது நீங்களோ அதுக்கு செவிமடுக்கிறதா இல்லை என்று சொல்லி தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் எங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த பூமியிலே நாம் வாழும் வரைக்கும் அல்லது கர்த்தருடைய வருகை வரை எங்களை ஆராய்கிறவர்களாகவே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எங்களை ஆராய்ந்து ஆராய்ந்து ஆராய்ந்ததான் ஆண்டு சொல், பரிசுத்தப்பட்டுட்டியா, பரிசுத்தமாய் கொண்டே இரு, பரிசுத்தப்பட்டுட்டியா, இன்னும் பரிசுத்தப்படு, பரிசுத்தமாவுடன் பரிசுத்தமாய் கொண்டே இருக்கட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம் அதுதான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்தமாகிறவன் ஏன் பரிசுத்தமாய் இருக்கிற, ஏன் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும்? பரிசுத்தத்திற்கு எந்த எல்லை கிடையாது, எந்த எல்லையுமே இல்லை. அவன் எப்பொழுதும் தன்னை ஆராய்கின்ற ஒரு மனுஷனாக
இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் தேவனை சார்ந்திருக்கிறதா ஆராய்ந்து பாருங்கள். இன்றைய நாளிலே உங்களுடைய இருதயம் நீங்கள் விரும்பியதைத்தான் செய்கின்றதா ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய சிந்தை நீங்கள் விரும்பியதன்படிதான் உங்கள் சிந்தை செயல்படுகிறதா ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் இருதயம் தீர்மானித்ததன்படிதான் நீங்கள் முடிவு செய்கிறீர்களா ஆராய்ந்து பாருங்கள். ஆகவே இவ்விதமாக நாங்கள் ஆராய்ந்து பார்க்காமல் இந்த நிலையிலே இருப்போம் என்றால் எங்களை கர்த்தர் எப்படி காணுவார்? முரட்டாட்டமான புத்திரர், முரட்டாட்டமான புத்திரிகள் என்று சொல்லி அவர் காணுவார். அவ்விதமாக இருக்கின்ற எங்களுக்கு இன்னும் இரக்கம் செய்யும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அவரண்டை சீக்கிரம் விதமாக நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்த்து அவ்விதமாக ஏதாவது குறைபாடுகள் இருக்கும் என்றால் உடனடியாக சீக்கிரம் அவரண்டை திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் இன்றைய நாளிலும் பேசுகின்றார். ஹல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் எவ்வளவு அன்பான தகப்பனாக எங்கள் மத்தியிலே இருக்கிறார் பாத்தீங்களா? எவ்வளவு அன்புள்ள தகப்பனாக தன்னுடைய ஜனங்களோடு செயற்படுகிறார் பாத்தீங்களா? அவர் அவர்களை தண்டித்தாலும் அவர்களை முற்றும் அவர் வெறுத்து தள்ளவில்லை. இதைத்தான் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களை தண்டித்தாலும் அவர்களை முற்றும் முழுதாக அவர் வெறுத்து தள்ளவே இல்லை. மாறாக தாம் தண்டித்த நோக்கத்தை அவர்கள் உணர்ந்து மீண்டும் தம்மண்டை திரும்ப வேண்டும் என்று அவர் காத்திருக்கிறார். தகப்பனுடைய குணம் அதுதான். தகப்பனாகவே அவர் நடக்கின்றார். எந்த நேரத்திலும் தகப்பனாகவே அவர் செயல்படுகின்றார். அவருடைய வார்த்தையின்படி பாருங்கள். நாங்கள் மீண்டும் பார்க்கும் பொழுது அது வார்த்தையிலே கர்த்தர் நீதி செய்கின்ற தேவன் என்று அங்கே காணுகிறோம். கர்த்தர் நீதி செய்கின்ற தேவன். ஆகவே நமக்கு இறங்கும்படி காத்திருக்கின்ற அதே தேவன் நீதி செய்கின்ற தேவன் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே தன்னுடைய சொந்த ஜனங்களாயினும் சரி அல்லது புறஜாதி ஜனங்களாயினும் சரி, தமக்கு விரோதமாய் யார் செயல்பட்டாலும் அவர்களை தண்டித்து அவர்களை சீர்படுத்துகின்ற தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரிடத்தில் பட்சபாதமே இல்லை. பட்சபாதமே இல்லை. இவன் புறஜாதி, இவன் தேவனுடைய ஜனம் என்று அவருக்கு பட்சபாதமே இல்லை. ஆனால் தேவனுடைய ஜனத்துக்கு அநேக ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறார். புறஜாதி மக்கள் அதை அறியாமல் இருக்கிறார்கள். இவ்வளவுதான் வித்தியாசம். ஆனால் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியன் உதிக்கப்படுகிறார். சூரியன் சொல்லுவாரா? சொல்ல முடியுமா? நீதி உள்ளதவன் பாத்தீங்களா? இரக்கம் உள்ளதவன் அதே இடத்திலே நீதி உள்ளதவன். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தன்னுடைய பிள்ளைகள் என்பதனால் அவன் பாவம் செய்யும் பொழுது அவர் கண்சாடியாய் அவர் விட்டுட்டு இருப்பான், வைக்க மாட்டார். என்னுடைய பிள்ளை அவன் பாவம் செய்கிறான், கண்சாடியா விட்டுட்டு இருக்க மாட்டார். அவனை தண்டிக்கின்றார், சுட்சிக்கின்றார். ஆனாலும் அவனுக்கு இரக்கம் செய்யும்படி அவர் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தங்களை ஆராய்ந்து பார்த்து உணர்ந்து அவர்களை திரும்பும் வரை தேவன் என்ன செய்கின்றார்? காத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள். தங்களை ஆராயாமல் இருந்ததன் விளைவு அவர்கள் பயங்கரமான ஒரு சம்பவத்தை அவர்கள் சந்தித்தார்கள். கர்த்தர் சொல்ல 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 கேட்டுக்கொண்டிருந்தாங்களே தவிர, தாங்கள் தேவனுடைய ஜனங்கள் என்ற ஒரு இருமாப்போடு அவங்க இருந்தாங்களே தவிர, தங்களை ஆராய்தன் விளைவு பயங்கரமான ஒரு தீங்கை அவர்கள் அனுபவித்தார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் தங்களை உணர வேண்டிய ஒரு நிலைக்கு ஆளானார்கள். பயங்கரமான ஒரு நிலை வந்த பிற்பாடுதான் அவர்கள் தங்களை உணர வேண்டிய ஒரு நிலைக்கு அவர்கள் வந்தார்கள். வந்து தேவனை நோக்கி அவர்கள் கதறினார்கள். சங்கீதம் 137 உண்ட வாசிங்க, 137 உண்ட 12 வாசிங்க. எப்படி கதறினார்கள் என்று சொல்லி பார்ப்போம். 137 உண்டு. வாசிங்க வாசிங்க.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த இஸ்ரவேலர்கள் பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து அவர்கள் சீயோனை நினைத்து அழுதார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் தேவனாய கர்த்தாவே, நாங்கள் பார்க்கிறோம், வாசித்து பாருங்கள். எங்கள் தேவனாய கர்த்தாவே, உம்முடைய கிரியைகளில் எல்லாம் நீதி உள்ளவர். நாங்களோ அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமல் போனோம். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களை நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகின்றோம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே அதை தாமதியாமல் செய்யும் என்று தானியேல் போன்றோர் தேவனை நோக்கி கெஞ்சினார்கள், கதறினார்கள். தேவனுடைய தாசர்கள் அல்லவா? அப்படி இருந்தால் அவர்கள் கதறினார்கள். மெய்யான துக்கத்தோடு கூடிய மனஸ்தாபத்துக்குரிய விண்ணப்பமானது தேவனை அசைத்தது என்று பார்க்கின்றோம். தேவனை அசைத்தது. இதற்காகவே அவர் அவ்வளவு காலம் காத்திருந்தார். இதற்காகவே தேவன் அவ்வளவு காலம் காத்திருந்தார். அவரை அசைக்கும்படியான உங்களுடைய விண்ணப்பம் அவருக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன் பின்பே அவர் இரக்கம் செய்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அவரது சபையிலே கூட பாருங்கள், கர்த்தர் இணைத்த எத்தனை பேர் தங்கள் முரட்டாட்டத்தினால் ஊழியங்களை இழந்து, ஆசீர்வாதங்களை இழந்து, முடிவிலே சபையை விட்டே அவர்கள் போனார்கள். பார்த்தீர்களா? காரணம் என்ன? அவர்கள் அமர்ந்திருந்து கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. கொடுத்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக கட்டப்பட்டிருந்திருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது என்ன தெரியுமா? பரிசுத்தவான்களின் சபையிலே பாவிகள் நிலை நிற்பதே இல்லை. அவை நாங்கள் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவம் செய்ததினால் தேவன் வெறுப்பது அல்ல, முரட்டாட்டம் பண்ணுகிறோம் அல்லவா, அந்த நேரத்திலேதான் தேவனுடைய தண்டனை நோக்கி வருகின்றது. ஒரு மனிதன் பாவத்தை செய்கின்றான், பாவத்திலே புரள்கிறான். தேவன் அவர் என்ன செய்கின்றார்? அவர் அவன் மேல் இறங்குகிறார். ஆனால் முரட்டாட்டம் பண்ணுகின்றோம் அல்லவா, அதை தேவன் ஒருபோதும் அங்கீகரிக்கவில்லை. அவை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் அண்டை திரும்பாமல், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்க எந்த இடத்திலே அமர்ந்திருந்து நாங்கள் திருப்தி அடைந்து விடுகின்றோம். பாத்தீங்களா? எத்தனை பேர் இன்றைக்கு நாம விட்டு போய் இடங்கள்ல இருந்து திருப்தி அடைகிறாங்க. அவ்வளவுதான், அவங்க திருப்தி அடைகிறாங்க, தேவன் திருப்தி அடையலையே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீயும் கர்த்தரை விட்டு தூரமாய் இருக்கிறாயா? உன் இருதயம் உன்னை குறித்து சொல்லும் சாட்சி என்ன? அவர் கிரியை செய்ய முடியாதபடி உன்னிலே இருக்கின்ற காரியங்கள் என்ன? தொடர்ந்து உடைய இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் ஒவ்வொருடைய இருதயங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆராய்ந்து பார்த்து 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 அவரண்டை நாங்கள் திரும்பும் பொழுது எங்களுக்காக காத்திருக்கிற கர்த்தர் இரக்கம் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன் தவறுக்காக மனஸ்தாபப்பட்ட இளைய குமாரனை நாங்கள் பார்க்கிறோம். அந்த இளைய குமாரனை அவன் தவறுக்காக மனஸ்தாபப்பட்டு நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு செல்லுவேன் என்று அவன் எழுந்து ஒரு அடி எடுத்து வைத்தான். தகப்பனோ 10 அடி. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் போதும், எங்கள் தகப்பன் 10 அடி பாய்ந்து வந்து எங்களை சேர்த்துக் கொள்வார். ஏனென்றால் அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்பொழுது சங்கீதம் 30:5 வாசிங்க. இப்ப 30:5 வாசிங்க பட்டண்டு. வேதம் என்ன சொல்கிறது? அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கோபம் பாருங்க, ஒரு நிமிஷம். அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. இந்த ஒரு நிமிஷம் அவருடைய கோபம் அதுக்குள்ள பொசுக்கண்டு அவர்கிட்ட திரும்பிட்டார். அவருடைய நீடித்த தயவை நாங்க பெற்று வாழுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய ஆண்டவர் அன்பானவர்களே.
நம்முடைய ஆண்டவர் அன்பு இதுதான். இன்று நீ திரும்பினார், அவர் உன்னை இன்றைக்கே சீர்படுத்துவார். அவர் முகத்துக்கு முன்பாக நீ நிலைத்து நிற்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்மிடத்தில் வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. தன்னிடத்தில் வருகின்ற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. இளையகுமாரன் எழும்பி ஓடியந்தான். அது கூட இல்லாமல் வந்துக்கிறியே, போ. உன்னுடைய மகன் என்று சொல்றது கூட எனக்கு, என்னுடைய மகன் என்று சொல்ல கூட எனக்கு தகுதி இல்லை, என்னுடைய அந்தஸ்து என்ன, போ என்று சொல்லி அவர் நாளும் பேசவில்லை. அவர் ஓடி சென்று அணைத்துக் கொண்டார் என்று பார்க்கின்றோம். அவை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தம்மிடத்தில் வருகின்ற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. இந்த வார்த்தையின்படி அவர் செயல்பட இன்றைக்கு அவரண்டை நாங்கள் திரும்ப வேண்டும். அவருடைய இரக்கத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். ஹல்லேலூயா. ஆகவே அவர் எதற்காக காத்திருக்கிறார்? எதற்காக காத்திருக்கிறார்? எதற்காக இரக்கம் செய்யும்படி காத்திருக்கிறார்? தம் மண்டையில் திரும்புவதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனிதன், தேவனுடைய பிள்ளை, தம் மண்டை திரும்ப. சரி, மீண்டுமாக இன்னொன்றை பார்ப்போம். ஏன் எதற்காக அவர் காத்திருக்கிறார்? இன்னொன்றை பார்ப்போம். நாம் எதிர்பார்க்கிற விதத்திலே கர்த்தர் உடனடியாக நமக்கு கிரியை செய்கின்றாரா? சில நேரங்கள் செய்கிறது உண்டு, சில நேரங்கள்ல அநேகமாக செய்கிறதே இல்லை. உன் தேவன் எங்கே என்று கேட்பாங்க சில பேர். உன் தேவன் எங்கே, உன் தேவன் எங்கே என்று உன்னை கேட்கின்ற கூட்டம் உண்டு. உன் தேவன் எங்கே என்று உன்னை கேட்கின்ற கூட்டம் உண்டு. உன்னை நிந்தித்ததாலே என்று உன் நிலையில் தடுமாற்றம் உண்டு. உன்னை நிந்தித்ததாலே என்று உன் நிலையில் தடுமாற்றம் உண்டு. கர்த்தர் உன் பக்கம் இருக்க இந்த மனிதன் உனக்கு என்ன செய்வார்? கர்த்தர் உன் பக்கம் இருக்க இந்த மனிதன் உனக்கு என்ன செய்வார்? தேவ கிருபை உன்னை என்றும் தாங்கும், தீய சாத்தான் கிருகையாவும் நீங்க. ஆத்துமத்தில் நீயே கலங்கிறாய், உனக்குள்ளே நீயே தியங்கிறாய். தேவனை நோக்கியே காத்திரு, காத்திரு, காத்திரு. தேவையை நோக்கி, தேவனை நோக்கி காத்திரு. அவரும் காத்திருக்கிறார். ஆனா நான் காத்திருக்கிறதோடு இருந்திடக்கூடாது. அவர் சரியா காத்திருப்பார். நாங்க சில நேரங்களை போலையா காத்திருக்கிறோம். அதான் ஆண்டவரை பேசுறார். அவரண்டை திரும்பும்படியாக அவர் காத்திருக்கிறார். ஆகவே இன்றைய நாள் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து நாங்கள் அவருடைய திரும்புவோம் என்றால் நிச்சயமாக அவர் இரக்கம் செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம், எங்களுக்கு ஜெபங்களுக்கு பதில் கிடைக்க இல்லையே. அதே வேளையிலே ஜெபத்துக்கு பதில் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, சோதனையும் கூட பெருகு. நாங்க எதை கேட்கிறோமோ நாங்க அதுக்கு மேலாக வேற சோதனையும் பெருகி வந்து சில நேரங்களிலே நாங்கள் தடுமாறுகின்ற ஒரு நிலைக்கு நாங்கள் வந்து விடுகின்றோம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலூட நாங்கள் இதை அனுபவிச்சிருக்கலாம். அப்படி என்றால் நான் ஜெபம் கேட்டு இன்னும் பிரச்சனையை பெருக்கிக் கொண்டேனே, அப்படி என்றால் நான் நம்பின தேவன் ஏன் மௌனமாயிருக்கின்றார்? ஏன் மௌனமாயிருக்கின்றார்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எகிப்திலே அடிமையாக இருந்த இஸ்ரவேலர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அவர்களுடைய பெருமூச்சை தேவன் கேட்டார் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே இந்த நிலையிலே கர்த்தர் தங்களை சந்தித்தார், தங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டார், தங்களுடைய பெருமூச்சுகளை கேட்டார், தாங்கள் படும் உபத்திரவங்களை அவர் காண்கிறார் என்று அவர்கள் என்ன செய்தார்கள்? இனி நாங்கள் விடுதலையாக போகிறோம் என்று சொல்லி சந்தோஷத்தோடு நன்றி ஸ்தோத்திரத்தோடு அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் அதை
விசுவாசித்தார்கள், அந்த வார்த்தையை விசுவாசித்து சந்தோஷம் அடைந்தார்கள். கர்த்தர் சந்தித்தார், இனி உங்கள் உபத்திரவங்களை எல்லாம் கர்த்தர் கண்டார் என்று சொல்லி அந்த வார்த்தையை கேட்டு அவர்கள் விசுவாசித்து சந்தோஷமா இருந்தாங்க. இப்படி சந்தோஷமா இருக்கல என்ன நடந்தது? பார்வோன் சொன்னா, உடனே குடுங்கடா இவனுக்கு வேலைய கூட குடுங்க, முந்தி வைக்கல எல்லாம் கொண்டு வந்து நீங்க கொடுத்தீங்க, இப்ப அவங்களை பொறி கொண்டு வந்து கல்லு அறியட்டும் குடுகன்ற. இவங்களுக்கு இருந்த வேலையை விட கூட உண்மையா யோசிச்சிருப்பாங்களா இல்லையா? கேட்டு பேசாம இருந்திருக்கிறோம். நாங்க இருந்த வேலையை நாங்கள் கூட்டிக் கொண்டு இப்பொழுது நாங்கள் இன்னும் கஷ்டப்படுகின்றோமே என்று சொல்லி, ஆளோட்டிகளினால் இன்னும் கஷ்டமடைந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். அடிமைகளை வேலை வாங்குகிற ஜனங்களினால் இன்னும் கஷ்டங்களை அனுபவித்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். கொடுமைகளும் உபத்திரவங்களும் கூடியது. கர்த்தரின் வார்த்தையை கேட்டு இந்த ஜனங்கள் பார்வோனின் கரத்திலே இருந்து மீட்க சென்ற மோசேயை திட்டினாங்க. சும்மா இருக்கலாம், எங்கிருந்து நீ வந்து சேர்ந்த? எங்களுக்கு இன்னும் வேலையை கூட்டுவா, நாங்க இருந்த மாதிரி அவனோட இருந்திருக்கலாம் பேசாம என்று சொல்லி அவர்கள் விசுவாசம் இல்லாம குழம்பி போய் நின்ற நிலையிலே மோசேயும் பார்த்தான். ஆண்டவர் சொல்லித்தானே நான் போனேன், ஆண்டவர் விட்டுத்தானே நான் போய் கேட்டேன். ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாத, நான் உன்னை விடுவிப்ப, நீ பயப்படாத. ஆண்டவர் ஒருத்தரெல்லாம் கண்டுட்டார். ஆண்டவர் நேரடியாக கேட்டு போட்டு வந்து போய் சொன்னா இவனுக்கே சந்தேகம். அது என்னப்பா இது, நானும் கண்ணால பாக்குறேன், ஒழுங்கா இருந்தாங்க, இப்ப இவங்களுக்கு இன்னும் போட்டு இவன் வருத்துறானே என்று சொல்லி. பாருங்க, யாத்ராமத்தில் எடுத்துக்கொள்ளுங்க, 5ஆம் அதிகாரம், யாத்ராமம் 5ஆம் அதிகாரம் 22 23 வாசிங்க பாப்போம். 74ஆம் பக்கம் பழைய ஏற்பாடு, 5ஆம் அதிகாரம் 22 23 வாசிங்க. ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கி வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான். நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான். பாத்தீங்களா? ஏன் நீர் என்னை அனுப்பினீர்? உம்முடைய வார்த்தையை கேட்டு தானே நான் போனேன். சில இடங்கள்ல பாருங்க, சத்தியத்தை சொல்ல போவோம், அன்றைக்கு அவன் உண்மையா சத்தியத்தை கேட்டு ஊழியக்காரர் நம்பி நீங்கள் ஜெபித்துட்டு போங்கன்னு சொல்லி போட்டு போவான். அன்று இரவு அவனுக்கு வருத்தம் கூடிடும். இவன் அன்றைக்கு ஜெபிச்சுட்டு வருவான், வருத்தம். அடுத்த நாள் இந்த ஊழியக்காரன் போவான், அவனை வெளியில விட்டுருவாங்க. என்னண்டா, நீ வந்து ஜெபிச்சாலான்னு எனக்கு வருத்தம். நீங்க அனுபவிச்சிருப்பீங்க உங்களோட வாழ்க்கையில, இவ்விதமான சம்பவங்களை சந்திச்சிருப்பீங்க. பாருங்க, இங்கே நாங்க பார்க்கிறோம், தேவனுடைய தாசனாகிய மோசே தேவனிடமிருந்து நேரடியாக உத்தரவு பெற்று அவன் போறான் பார்வோனுடைய சமூகத்திலே. இங்கே இவன் பாருங்க, மோசே சொல்லுவதை பார்க்கிறோம், உம்முடைய நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உத்தரப்படுத்துகிறான். பாத்தீங்களா? நீரே விடுவிக்க இல்லாண்டவரே என்று சொல்லி இந்த மோசே கேட்கிறான். நடந்ததோ எதிர்மாறாக. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்பார்த்ததை விட எதிர்மாறாக நடப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த மோசே ஒரு பித்தலாட்டக்காரன், பொய் சொன்னான் என்று கூட சொல்லும் அளவுக்கு அந்த சம்பவங்கள் நிறைவேறிவிட்டது. ஆனால் மோசே முதல் கர்த்தர் சொன்னதை மறந்து விட்டார். முதல் சொன்னதை மறந்து விட்டார் போல் தான் தெரிகின்றது. ஏனென்றால் அவர் ஓடி போய் என்ன ஆண்டவரே என்று அவரிடம் முறப்படுகின்றாரே. அப்படி என்றால் கர்த்தர் முன்பு இந்த மோசேக்கு சொன்னது என்ன? 4ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எழுத்திலே திரும்ப போய் சேர்ந்தபின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனத்தை போக விடா. மோசேவை கேட்ட சரியா புள்ளையா போல ஆண்டவர் சொல்லித்தான் அனுப்பினார். நீ போ, செய், நான் கடினப்படுத்துவேன் அவனை, அவன் ஜனத்தை போக விடவே மாட்டான். பின்ன மோசே தொடர்ந்து அவன் என்ன சேருக்கோணியம் பார்த்து அவனை பார்த்து உடனே ஓடி அந்த ஆண்டவர்கிட்ட முறப்பட துவங்கிட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
நம்முடைய ஊழிய வாழ்க்கையிலே கூட இவ்விதமான சம்பவங்களை நினைச்சு பார்த்தது உண்டு. கர்த்தருடைய வார்த்தை இன்னும் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தந்தார். இன்றைக்கும் சிந்திச்சு பார்க்கிறது, ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தை நீர் தான் தந்துட்டீரா அல்லது சும்மா தான் நான் நினைச்சிட்டேனா என்று கூட ஒரு சந்தேகம் வந்ததும் உண்டு சில நேரங்கள். ஏனென்றால் அவ்வளவு இக்கட்டுகள் வரும் பொழுது தேவனுடைய சமூகத்தையே நான் இப்படியே சிந்தித்த உண்டு. அப்படியா நேரங்களில் கர்த்தர் இப்படியே வார்த்தையில் தருவாரோ, சரி காத்திருப்போம் என்று சொல்லி கூட சில நேரங்களிலே நான் விதமாக தேற்றிக் கொள்வது உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உறுதியாக எதை சொல்கிறாரோ அதைத்தான் அன்றைக்கும் சொல்றோம், அன்றைக்கும் சொல்றோம். கர்த்தர் உறுதியாக எதை செயல்படுத்தும்படி சொல்றாரோ அதைத்தான் செய்கிறோம், அதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறார். அது அருமையான தேவனுடைய பிள்ளையே, அது ஒரு நாளும் மாறாது. ஆனால் நடப்பதுதான் தாமதமாகிறது. எங்களுடைய உள்ள சில நேரங்களில் சோர்ந்து போகின்றது. ஏன் ஆண்டவர் விதமாக செயல்படுகின்றார்? ரோமர் 9ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்தை ஒரு அளவு எடுத்து வாசிங்க. ரோமர் 9:17. ரோமர் 9:17 வாசிங்க. மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியிலே எங்கும் பிரஸ்தாபமாகும்படியும் உன்னை நிலைநிறுத்தினேன். அப்படி என்றா ஆண்டவர் என்னத்துக்காண்டி விதமாக செயல்படுறார்? மாறி மாறி செயல்படுற என்னத்துக்கு சொல்லுங்க? தன்னுடைய வல்லமையை ஜனங்கள் காண வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் தமது பலத்த கையினால் எகிப்தின் நிலங்களையும் விளைச்சல்களையும் தண்ணீரையும் மிருக ஜீவன்களின் தலையீட்டுகளையும் என்ன செய்தார்? அடித்தார். மிருகங்களையும் அடித்தார். எகிப்தியன் என்ன செய்தான்? அப்பையும் கடினப்பட்டான். அப்பையும் அவன் கடினப்பட்டான். கடைசியில் என்ன நடந்தது? பார்வோனுடைய தலைப்புள்ளை தொடக்கம் முதல் பேரணத்திலையும் கை வைத்தார். அப்பொழுது எகிப்தியன் அசைஞ்சான், அதிர்ந்து போனான். தேவனுடைய கிரியையை கண்டு கலங்கினான். இன்னுமா இருதயத்தை கடினப்படுத்தி வைத்திருந்த இந்த பார்வோன் ஏற்ற இடத்திலே தேவனுடைய கரம் வந்த பொழுது அதன் அதிர்ச்சி அடைந்தான். யாத்திராவும் 12ஆம் அதிகாரத்திலே யாத்திராவும் வாசித்து பாருங்க. கர்த்தருடைய வல்லமை நாங்கள் விளங்கக்கூடிய 31 இருந்து வாசிங்க. 12:31 இருந்து வாசிங்க. ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து இத முதலே சொல்லி இருக்கலாமே. தல பிள்ளைகளை கை வச்ச உடனே அப்ப வந்துட்டான் வழிக்கு. அடுத்தது 33 எகிப்தியர் நாங்கள் எல்லோரும் சாகுறோமே என்று சொல்லி தீவிரமாய் ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். பாத்தீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கும் நான் சொல்லுவது அதுதான். நம்முடைய சபையும் நம்முடைய ஊழியங்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அதிசயமானவைகள். நான் எப்பொழுதும் நாம் மகிமைக்காக சொல்லுது உண்டு. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு பார்வோனும் அவனுடைய ஆலோட்டிகளும் மூலமாக அநேக மக்கள் விதமாக கர்த்தருடைய ஊழியங்களை, கர்த்தருடைய சபையை, கர்த்தருடைய ஊழியக்காரர்களை அவர்கள் தூசித்துக் கொண்டு திரிவதையும் நாங்கள் காணுகிறோம். நாங்கள் கடந்த காலங்களை கண்டு அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் கிரிகைகளில் இருந்து தப்ப முடியாது. நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய இதில் பாருங்க அன்பானவர்களே, இந்த ஜனங்கள் எல்லாம் எவ்விதமாக அவர்கள் நடந்து கொள்ளுகிறார்கள் என்று. ஆம், தாமே கர்த்தர் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும் படிக்கு கர்த்தர் சில நேரங்களிலே இவ்விதமாக அனுமதித்திருக்கிறார் என்றுதான் கர்த்தருடைய வார்த்தை மூலம் என்னுடைய உள்ளத்திலே பேசப்படுவதை நான் உணர்கின்றேன். தாமே கர்த்தர் என்பதை இந்த பிசாசின் கட்டிலே இருக்கிற இந்த நகரத்தின் மக்கள் அறியும்படிக்கு, புற ஜாதி ஜனங்கள் அறியும்படிக்கு, புற ஜாதிகளின் மத்தியிலே அவருடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு கர்த்தர் நிதானமாக கிரியை செய்கிறார் என்பதை நான் உணர்கின்றேன். கர்த்தருக்குள்ளே
யாத்ராமம் 10ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது, அன்பானவர்களே, நான் எகிப்திலே நடப்பித்ததையும் நான் அவர்களுக்குள் செய்த என் அடையாளங்களையும் நீ உன் பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் வெறுத்து சொல்லும்படிக்கும் நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படிக்கும் நான் அவன் இருதயத்தை அவன் ஊழியக்காரன் இருதயத்தையும் கடினப்படுத்தினேன் என்றார். ஆகவே அவ்விதமாக கர்த்தர் நிதானமாக கிரியை செய்திராமல் உடனடியாக இஸ்ரவேல் ஜனங்களை அவர் எடுத்து விட்டிருந்தார் என்றால் அவருடைய நாமம் அந்த இடத்திலே மகிமைப்பட்டிருக்கவே மாட்டாது. ஆகவே இவ்வித இலகுவாக விடுதலையை கொடுத்திருந்தால் அவருடைய நாமம் இப்பொழுது மகிமைப்பட்டிருக்கவே மாட்டாது. ஆனால் கர்த்தரேன் சில காரியங்களிலே அவர் தாமதிக்கிறார், நிதானமாக கிரியை செய்கின்றார். புறஜாதி மக்கள் மத்தியிலும் தன்னுடைய ஜனங்கள் மத்தியிலும் தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. யெகோவா நிசியா இருக்கிற அவருடைய கரத்தின் வல்லமைகளை எல்லாரும் கண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்நிய தேசமாகிய பாபிலோனிலும் கூட நாங்கள் பார்க்கிறோம், தேவன் தம்முடைய தாசர்களாகிய தானியேல், சாத்ராக், மேஷாக், சொல்லுங்க, ஆபேத், அந்த சொல்லு வராது, ஆபேத் நேகோ என்பவர்கள் விடயத்திலே நிதானமாக செயல்பட்டார், நிதானமாக செயல்பட்டார். தேவனுடைய தாசனாகிய தானியேல் அவரை சிங்கக்கவியிலே போடப்படும் வரைக்கும் கர்த்தர் என்ன செய்தார்? மௌனமாகத்தான் இருந்தார், மௌனமாகத்தான் இருந்தார். அடுத்தது தானியேலுடைய நண்பர்களான சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களுக்கு அவருடைய நெருப்பு சூளையை, அக்கினி சூளையை 7 மடங்காக சூடாக்கி அதற்குள்ளே போடும் வரைக்கும் கர்த்தர் என்ன செய்தார்? மௌனமாகத்தான் இருந்தார். அந்நிய தேசத்திலே அவர் ஏன் அவசரமாக கிரியை செய்யவில்லை? அவசரமாக கிரியை செய்த தன்னுடைய தாசர்களை காப்பாற்றி இருக்கலாமே. அந்நிய தேசத்திலே வைராக்கியமாக நின்ற தன்னுடைய தாசர்களாகிய தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் மட்டிலே ஏன் கர்த்தர் பொறுமையாக இருந்தார்? தம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. பூரணமாக தன்னுடைய நாமம் மகிமைப்படும்படியாக குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்பாக அவர் அதை செய்திருந்தால் அவருடைய நாமம் அவ்வளவாக மகிமைப்பட்டிருக்கார். தேவன் காத்திருந்து கிரியை செய்தால், அவருடைய நாமம் காத்திருந்து கிரியை செய்ததினால் அவருடைய நாமம் அந்நிய தேசத்திலே மகிமைப்பட்டது. அல்லேலூயா. எப்படி? தானியேல் 6ஆம் அதிகாரத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் 6:26 வாசிங்க. வாசிங்க. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. யார் சொன்னான்? யார் சொன்னான்? ராஜா. ராஜா சொல்லுகின்றான். ராஜா சொல்லுகின்றான் எப்படி? ராஜ்யத்தின் ஆலயக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று ஆர்டர் போட்டுட்டான். பாத்தீங்களா? இப்படி இங்க ஆர்டர் போட்டால் அவ்வளவு பேரும் இங்க நிப்பாங்க, அவ்வளவு பேரும் இங்க நிப்பாங்க. காத்திருப்போம், காத்திருப்போம். அதற்காகத்தான் காத்திருக்கிறது தெரியல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சரி, அவர் ஜீவன் உள்ள தேவன். வாசிங்க. அவர் சொல்றார் ராஜா. எதன் மூலமாக எவ்விதமாக இதை கண்டுகொண்டான்? அவர் பொறுத்திருந்து நிதானமாக கர்த்தர் கிரியை செய்ததின் காரணமாக தானியேலுடைய நாமம் மகிமைப்பட்டது. கர்த்தருடைய நாமம், தானியேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமம் அங்கே மகிமைப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது தானியேல் 3:29 வாசிங்க. தானியேல் 3:29.
வாசிங்க. ஆதலால் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்னுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகின்ற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாசைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை. யார் சொல்றான்? ராஜாவோட போடுறான். யாராவது இந்த தேவனுக்கு முன்பாக பேசினால் உன்னை துண்டிச்சு போடுவான், அறுத்து போடுவான் என்று சொல்லி சொல்லப்படுது. காரணம் என்ன? சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ மத்தியிலே தேவன் ஆறுதலாக நிதானமாயிருந்து கிருகை செய்ததன் காரணமாக, அல்லேலூயா, அவர் காத்திருந்து ஏற்ற வேளையிலே கிருகை செய்தார். அதன் காரணமாக தன்னுடைய நாமம் மகிமைப்பட்டார். அல்லேலூயா. தன்னுடைய நாமம் பூர்ணமாய் மகிமைப்படும்படிக்கு தேவன் பொறுமையாய் காத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தரை உண்மையாக சுத்த இருதயத்தோடு நீங்கள் பின்பற்றுகிறீர்களா? ஆமென்று உன்னுடைய பதில் இன்றைக்கு இருக்கும் என்றால், மகனே மகளே, இன்றைய கர்த்தர் சொல்லுகின்றார், உன்னுடைய சோதனை 7 மடங்கு சூடாக்கப்பட்ட சூளையை போல் இருந்தால், சத்துருக்களுடைய பொறாமையினால் சுயநலத்தினால் எழும்பும் துர் ஆலோசனைகள் உன்னை நெருக்குகிறதா இருந்தாலும் நீ பயப்பட வேண்டாம். தானியேலின் தேவன் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நீ ஆராதிக்கும் தேவன் எல்லா நெருக்கங்களிலும் இருந்து உன்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா நெருக்கங்களிலும் இருந்து உன்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். நீ கடந்து செல்லுகின்ற சோதனைகள் உன்னை அழிக்கவல்ல, உன் மூலமாக அவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும்படியாகவே அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று கர்த்தர் பேசுகிறார். ஆவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய நீடிய பொறுமையை குறித்து கேள்வி கேட்காமல், உன்னுடைய நீடிய பொறுமையை குறித்து நீ சந்தேகப்படாமல், சோதனைகள் மத்தியிலும் அவரோடு நீ இளைப்பாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நிச்சயமாக இதன் பலனை காணுவாய். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது பார்த்தோம் இதை குறித்து. ஏன் அவர் காத்திருக்கின்றார்? தன்னண்டை திரும்ப வேண்டும். அடுத்தது எதற்காக காத்திருக்கின்றார்? தன்னுடைய வல்லமை பூர்ணமாக வெளிப்படும்படியாக. அடுத்ததாக மூன்றாவதாக நாங்கள் கடைசியாக பார்க்கின்றோம், அவர் ஏன் காத்திருக்கின்றார் என்று பார்க்கும் பொழுது பிரசங்கி 3:1 எடுத்துக்கொள்வோம். பிரசங்கி 3:1 வாசிங்க. பிரசங்கி 3:1 வாசிங்க. பிரசங்கி 3:1 பழைய ஏற்பாடு 793. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கின்ற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஆமன் பானவர்களே, கர்த்தர் எல்லாவற்றிற்கும் ஒரு குறித்த வேளையை, குறித்த சமயத்தை வைத்திருக்கின்றார். அவர் மீண்டும் இந்த உலகத்துக்கு வருவதற்கும் ஒரு குறித்த சமயத்தை வைத்திருக்கிறார். அவருடைய வேளையை தூதர்கள் கூட அறிய மாட்டார்கள், குமாரன் கூட அறிய மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தமது வேளை வரும் வரை கர்த்தர் காத்திருக்கிறார். அன்பானவர்களே, எதற்காக காத்திருக்கிறார்? தன்னுடைய வேளை வர வேண்டும். நீங்கள் கேட்கிறதினால் அவர் கொடுத்து விடுவதற்கல்ல, அவருடைய வேளை வரும் பொழுது நிச்சயமாக கிடைக்கும். அல்லேலூயா. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கின்ற தேவன். அல்லேலூயா. ஒரு நொடி பொழுது கூட முன்னும் அசையாது பின்னும் அசையாது. அந்த நொடி பொழுதிலே அவற்றை செய்வார். யாத்ராவும் 12ஆம் அதிகாரத்திலே உங்களுக்கு விளங்கும்படியாக சில வசனங்களை காட்டி சொல்லுகின்றேன். முக்கியமான காரியங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். யாத்ராவும் 12:40-41 வாசிங்க.
யாத்ராமம் 12 40 41. இங்கே நீங்கள் வாசித்து பாருங்கள். தொடர்ந்து இந்த ஆரம்பத்திலே நான் நிப்பாட்டுகிறேன். இஸ்ரவேல் புத்திரரை எகிப்தில் நின்று மீட்கும்படி கர்த்தருடைய குறித்த வேளை வந்த பொழுது 430 வருஷம் முடிந்த அன்று தினமே அவர்கள் எகிப்தில் தரிக்க கூடாமல் துரத்தி விடப்பட்டார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். ஒரு நிமிஷம் பிந்தாது, ஒரு நொடி பொழுது பிந்தாது, அவர் குறித்த வேளையிலே ஒரு நொடி பொழுது பிந்தாது முந்தாது. ஆதி இதை வைத்துக் கொண்டு இப்படியே குறித்து வைத்துக் கொண்டு ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை புரட்டுங்கள். 13 தொடக்கம் 16 வரைக்கும் வாசிங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13 தொடக்கம் 16 வரைக்கும். இப்படியே வச்சுக்கொண்டு தொடர்புடைய வசனத்தை சொல்லுகின்றேன், உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். எரேமியா 25ஆம் அதிகாரம். சரி, இதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன், சொல்லிட்டு அங்கால போன உங்களுக்கு நல்லது. இந்த ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே 13 தொடக்கம் 16 வரைக்கும் நீங்கள் கொண்டு வாசித்து பாருங்கள். எமோரியரின் அக்கிரமம் நிறைவாகும் அளவும் அவர்கள் எகிப்தில் தங்கி இருப்பார்கள் என்று தேவன் ஆபிரகாமுக்கு முன்னறிவித்தார். ஆபிரகாமுக்கு முன்னறிவித்ததின்படியே அது நடந்தேறியது. அது தப்பவே இல்லை. வாசிங்க எரேமியா 25ஆம் அதிகாரத்திலே 11 வாசிங்க. ஓ 70 வருஷமாய் பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். இப்படியே வைத்துக் கொண்டு 29ஆம் அதிகாரத்திலே அதிலே 10ஆம் வசனத்தை வாசிங்க. எத்தனை வருஷம்? 70 வருஷம். அங்கே தவணை கொடுக்கப்படுகின்றது, தேவனால் தவணை கொடுக்கப்படுகின்றது. இப்போ 2 நாளாகமத்தை புரட்டுங்க. 2 நாளாகமம் குறிச்சு கொண்டு வீட்டை சென்று வாய்ச்சி பாருங்க, இது உங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். இப்போ 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. 21 23 வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறத வாசிங்க. எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை. பாத்தீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் நாள் குறிக்கின்ற தேவன். நம்முடைய நேரத்திற்கு அவர் கிரியை செய்வது இல்லை. அவருடைய வேளை வரும் வரைக்கும் அவர் காத்திருக்கின்ற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரம்ப காலத்திலே எகிப்திலே சகல வசதிகளையும் அனுபவித்து வந்த இஸ்ரவேலர்கள் யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜனின் பின்பு எகிப்தியரால் 400 வருடங்கள் உபத்திரவப்பட்டனர். மேலும் பின்னாட்களிலே கானானை அவர்கள் சுதந்தரித்த இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? தேவன் அவருடைய சிறையிருப்புக்காக குறித்த 70 வருடங்கள் முடிந்த பின்பு விடுதலையாக்கப்பட்டார்கள். இதிலிருந்து நாங்கள் பார்க்கும் பொழுது தேவன் குறித்த வேளைக்கு மேல் ஒரு நாள் கூட தாமதியாது. அவர் எதை குறித்து வச்சிருக்கிறாரோ, எந்த நாளிலே நான் இதை செய்வேன் என்று அவர் தீர்மானித்து வைத்திருக்கிறார், அந்த நாளில் நிச்சயமாக நிறைவேற்றுவார். அது எந்த மனுஷனாலையும் தடுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சக்தியாலையும், எந்த இயற்கையாலையும், எந்த விஞ்ஞானியாலையும் அது தடுக்கவே முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
இதிலிருந்து தேவன் குறித்த வேளைக்கு மேல் ஒரு நாள் கூட அவர் தாமதிக்க மாட்டார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, அவர் கரத்தில் இருக்கின்றது. ஆகவே பூமியிலே போராட மனுஷனுக்கு ஒரு காலம் உண்டு என்றுதான் யோபு சொல்லுகின்றார். யோபு 7ஆம் அதிகாரத்திலே 1 வசனத்தை வாசிங்க. யோபு 7:1. யோபு 7:1. பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டு. பாத்தீங்களா? மனச்சாட்சியின் காலத்திலே வாழ்ந்த யோபு இதை சொன்னார். இன்றைய காலத்திலே வாழ்கிற மக்கள் அதை அறியாமல் இருக்கிறது எவ்வளவு பரிதாபத்துக்குரிய ஒரு காரியம். பாருங்க அன்பானவர்களே, கானாவு கல்யாணத்திலே திராட்சை ரசம் குறைபட்ட பொழுது அந்த விடயமானது கர்த்தரிடம் கொண்டு வரப்படுகின்றது, இயேசுவுக்கு அறிவிக்கப்படுகின்றது. கர்த்தர் இயேசுவுக்கு அவரோ என்ன சொன்னார்? என் வேளை இன்னும் வரவில்லை, என் வேளை இன்னும் வரவில்லை. பின்பு தம்முடைய வேளை வந்த பொழுது என்ன செய்கின்றார்? தண்ணீரை ரசமாக, திராட்சை ரசமாக மாற்றி அந்த குறைவை பெரியதான ஒரு ஆசீர்வாதமாக அவர் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பாக நேசித்த லாசரு வியாதிப்பட்டு அறிவிச்ச உடனே நாங்க என்ன செய்வோம்? தந்தி வந்த உடனே ஓடி போவோம். ஆண்டவர் என்ன செய்தார்? இன்னும் 2 நாள் அங்க தங்கி இருந்தார். பாத்தீங்களா ஆண்டவர் வழியும் மனுஷன் வழியும் எப்படி என்று. இவன் யோசிக்கிற இல்ல, ஓடி போயிடுறது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? எல்லாவற்றுக்கும் ஒரு வேளையை வைத்திருக்கின்றார். 2 நாளினம் தங்கினார். அவன் செத்து போயிட்டான் அறிஞ்ச உடனே 4 நாளுக்கு பிற்பாக போற. நாங்க என்ன செய்வோம்? புதைக்கிறதுக்கு முந்தி ஓடி போயிடுவோம். தந்தி அடிச்சிருவோம். முன்னுக்கு நாங்க வாரோம், பிளைட்ல இத்தனை மணிக்கு வாரோம், நிப்பாட்டி பிரேதத்தை நிப்பாட்டி பாய். அதுக்குள்ள சண்டித்தனம் அங்க போய் காய்ச்சி கொள்ற. 6 எடுக்க விட்டது பிரேதத்தை, அது செய்தது பெரிய சண்டித்தனங்கள் எல்லாம் நடக்கும். எங்களோட ஊர்ல பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அருமையான பிள்ளைகளே, ஆண்டவர் 4 நாள் கடந்து போற சொல்றாங்க. ஆண்டவரே நாரி போயிருக்குமே. பாத்தீங்களா? லாசரு மரித்து யாவும் முடிந்து இனி நம்பிக்கையை குறித்து சிந்தித்து பார்க்கிறதுக்கு இடமே இல்ல. அந்த வேளையிலே நம்முடைய கர்த்தர் அங்கு செல்லுகின்றார். லாசருவை எழுப்புவதை காணுகின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, சோதனையின் உச்சக்கட்டத்துக்கு அப்பால் தேவன் மௌனமாக நிலைத்திருந்து செயல்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். பாத்தீங்களா? பின்ன தேவன் மௌனமாய் இருக்கிறார் நாங்கள் சொல்றோமே இல்ல. தன்னுடைய வேளை வரும் வரைக்கும் அவர் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கறைக்கு போகும்படி சீசரை அவர் துரிதப்படுத்தி அனுப்பிவிட்டார். நம்முடைய கர்த்தர் அக்கறைக்கு போகும்படி, அக்கறைக்கு போய் ஆண்டவர் சொல்லி போறாங்க. இடையில நடந்தது புயல் துவங்கிட்டு, இடையில புயல் துவங்கிட்டு கொந்தளிக்குது கடல். ஐயோ, நான் சீசரை அனுப்பினேனே. உடனே ஆண்டவரும் போட்டு எடுத்துக்கொண்டு ஓடினாரா அல்லது ஓடினாரா திடீரென்று என்ற ஜனங்கள் அவதிப்படுறாங்களே என்று சொல்லி இயற்கை அவர்களுக்கு எதிராக இருந்ததினால் அந்த சீசர்கள் தேவ சித்தத்துக்கு முன்னாக செயல்பட்டார்கள் என்று நாங்கள் எண்ணுவதா? இல்லை. ஆண்டவராய் இயேசுவிடமிருந்து நேரடியாக சித்தத்தை அறிந்து போனாங்க. பாத்தீங்களா என்ன நடந்தது என்று சொல்லி? அதே வேளை கர்த்தர் அவங்களோடு இல்லைன்னு சொல்லி நாங்கள் நினைக்கலாமா? இல்லை. அவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விடயத்திலே நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். பின்ன நாங்க இவ்விதமாக வசனத்தை தெரிஞ்சுக்கிறாங்க கூட நாங்க மறந்து வாழலாமா? இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய சீஷர்கள் மத்தியிலே தன்னுடைய சர்வ வல்லமையை விளங்க பண்ண, தான் யார் என்பதை விளங்க பண்ண, காற்றுக்கும் கடலுக்கும் அதிகாரம் கொடுக்கிறார் என்பதை விளங்க பண்ண, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் தான் என்பதை விளங்கப்படுத்த கர்த்தர் தாமதித்து சென்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நாங்கள் ஒவ்வொன்றையும் சிந்திக்க வேண்டும்.
எங்களுடைய ஊழிய கால தொடக்கம் இந்த இடத்திலே இருக்கிற பிள்ளைகள் இருந்து கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு கர்த்தர் தனக்கு சித்தமானவர்களை செய்து வருகின்றார். அவர் சித்தமானவைகளை செயல்படுத்திக் கொண்டு வருகின்றார். பலவிதமான போராட்டங்களையும் பலவிதமான பிரச்சனைகளையும் நாங்கள் கண்டுகொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் நாம் மனுஷ ஆவியினால் அதை நாங்கள் காணுவோம் என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் தோல்வி அடைந்து விடுவோம். அந்த மனுஷ ஆவியினால் அவர்கள் ஒவ்வொரு மனிதனும் பார்ப்பதனால் தான் அவர்கள் நம்மை விட்டு போகின்றார்கள். காரணம் என்ன? அவருடைய ஆவி மனித ஆவி செயல்படுகின்றது. நாங்கள் இதை குறித்து பவுல் என்ன சொல்கிறார் என்று நாங்கள் பார்த்து போவதனால, பவுல் 1 கொரிந்தியரிலே 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. எடுத்து, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். பாத்தீங்களா? அவர் என்னத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை கண் காணாமலும் காது கேட்காமலும் மனுஷருடைய இருதயத்திலே தோன்றாமலும் அவர்கள் நடந்து கொள்வதன் காரணமாக தவறி போகின்றார்கள். இயேசுவோடு ஒன்றாக கூட இருந்த சீஷர்கள் இயேசுவின் வழியை, அவருடைய செய்கைகளை, வார்த்தைகளை புரிந்து கொள்ளாமல் மந்த இருதயம் உடையவர்களாக இருந்தால் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கவில்லையா? தேவனுடைய பிள்ளையே, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கும்படி காத்திருக்கும் தேவன். தன்னுடைய பிள்ளைகளுக்காகவே இறங்கும்படி அவர் காத்திருக்கின்றார். அவருடைய வாக்கு ஒருபொழுதும் மாறாது. நமக்கு இரக்கம் செய்ய கூடாதவாறு அவருக்கு தடையாக நம்முடைய செயல்கள், சிந்தனைகள், நம்முடைய வாழ்க்கையிலே என்ன இருக்கின்றது, அதைத்தான் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களையே ஆராய்ந்து பாருங்கள். அவர் அண்டை திரும்புவீர்களாயின் நிச்சயமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு காத்திருக்கிறார்கள். கடைசி அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நாங்கள் பார்க்கிறோம், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா என்று இந்த வாக்குத்தத்தம் முடிகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த பாக்கியவான்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் இருப்பீர்களாக. அவருடைய செயலின் முடிவை கண்டு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களிலே நீங்கள் களி கூற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். ஆமென். இதுவரை நீங்கள் கேட்ட தேவதூது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என கர்த்தர் இயேசுவுக்குள் நம்புகிறோம். உங்களுக்கு தேவையான பிரசங்க கேசட்டுகள் மற்றும் எமது சபையில் ஒவ்வொரு ஞாயிறும் வழங்கப்படும் தேவதூது கேசட்டுகள், உபவாச விழிப்பு ஆராதனைகளில் வழங்கப்படும் ஆழ்ந்த சத்தியங்கள் அடங்கிய வேத படிப்பு கேசட்டுகள் யாவும் எமது சபையிலிருந்து பெற்றுக் கொள்ளலாம். எமது சபையானது ஜெர்மனியில் உள்ள ஹம் என்ற நகரில் பானோஃபுக்கு அருகாமையில் உள்ள ஆவோக்காவுக்கு எதிர்ப்புறமாக அமைந்துள்ளது. கர்த்தருடைய முழுமையான வழிநடத்தலுடனும் தரிசனத்துடனும் பல ஆண்டு காலமாக கர்த்தருடைய பாதத்தில் கண்ணீரோடு அமர்ந்திருந்து கர்த்தருடைய வேளை வந்தபோது அவரிடமிருந்து புறப்பட்டதே ஹம் ஜெகோவானிசி பூரண சுவிசேஷ சபையாகும். ஹம் நகரில் அமைந்திருக்கும் கர்த்தரின் இந்த ஒரே ஒரு சபையானது சத்தியத்தை சத்தியமாகவே பிரசங்கித்து வரும் தேவனுடைய வீடாக இருந்து வருகிறது. எமது சபையில் ஒவ்வொரு ஞாயிறு தினமும் பிற்பகல் 3 மணிக்கு பரிசுத்த ஆராதனையும், ஒவ்வொரு வியாழனும் பிற்பகல் 6:30 மணிக்கு ஜெப வழிபாடும் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் உபவாச நாள் அனுஷ்டிப்பும் விழிப்பு ஆராதனையும் நடைபெறுகிறது. நீங்களும் எமது சபை ஐக்கியத்திலும் ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து பலனடைந்து ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என வாஞ்சையுடன் உங்களையும் அழைக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0238123936 ஜெர்மனி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
உள்ளவனாயிருந்திட பழகு, நாளெல்லாம் இயேசுவை பாடிட பழகு, நலமாய் குணமாய் வாழ்ந்திட பழகு. இது நாள் மட்டும் இயேசு தேவன் நம்மை காத்து வந்தாரே, இனியும் காத்திடுவாரே. நன்றி உள்ளவனாயிருந்திட பழகு, நாளெல்லாம் இயேசுவை பாடிட பழகு, நலமாய் குணமாய் வாழ்ந்திட பழகு. இது நாள் மட்டும் இயேசு தேவன் நம்மை காத்து வந்தாரே, இனியும் காத்திடுவாரே. உண்மை உண்மை இது உண்மையே, இயேசு ஜீவிக்கிறார் இது உண்மையே. நன்மை நன்மை என்றும் நன்மையே, நாளும் ஜெபத்தினில் வாழ்ந்தால் நன்மையே. நன்றி உள்ளவனாய் இருந்திட பழகு, நாளெல்லாம் இயேசுவை பாடிட பழகு, நலமாய் குணமாய் வாழ்ந்திட பழகு. இது நாள் மட்டும் இயேசு தேவன் நம்மை காத்து வந்தாரே, இனியும் காத்திடுவாரே. வாழ்கின்ற வாழ்க்கை ஒளி தரும் வெளிச்சத்தை போலே, ஜபத்தினில் வாழ்கின்ற வாழ்க்கை ஒளி தரும் வெளிச்சத்தை போலே. உலகமே தேடிடும் உண்மையின் பிறப்பிடம் இதுவே, இவனில் தேவனில் வழியினில் வந்தவர் இயேசு, மீட்பெனும் பாதையை சொன்னவர் தானே இயேசு. நன்றி உள்ளவனாயிருந்திட பழகு, நாம் இயேசுவை பாடிடம் பழகு, நலமாய் குணமாய் வாழ்ந்திடம் பழகு. இது நாள் மட்டும் இயேசு தேவன் நம்மை காத்து வந்தாரே, இனியும் காத்திடுவாரே. தாவீது வம்சத்தில் தானே, தாழ்மையின் மேன்மையில் தானே, தாவீது வம்சத்தில் தானே. இயேசனும் நேசரை உலகமே கண்டது இங்கே, அன்பனும் வார்த்தையும் அர்த்தங்கள் தானே இயேசு. ஆபத்து காலத்தில் அனுகூல துணைதான் இயேசு. நன்றி உள்ளவனாயிருந்திட பழகு, நாளெல்லாம் இயேசுவை பாடிட பழகு, நலமாய் குணமாய் வாழ்ந்திட பழகு. இது நாள் மட்டும் இயேசு தேவன் நம்மை காத்து வந்தாரே, இனியும் காத்திடுவாரே. உண்மை உண்மை இது உண்மையே, இயேசு ஜீவிக்கிறார் இது உண்மையே. நன்மை நன்மை என்றும் நன்மையே, நாளும் ஜெபத்தினில் வாழ்ந்தால் நன்மையே. உண்மை உண்மை இது உண்மையே, இயேசு ஜீவிக்கிறார் இது உண்மையே. நன்மை நன்மை என்றும் நன்மையே, நாளும் ஜெபத்தினில் வாழ்ந்தால் நன்மையே. நன்றி உள்ளவனாயிருந்திட பழகு, எல்லாம் இயேசுவை